திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் முக்கியமான கிரக பயிற்சி இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் சனி பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம். அதுபடி பார்க்கும்போது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். அடுத்ததாக நடைபெறக்கூடிய 2 மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் ராகு கேதுவும் குரு பயிற்சியும். ராகு கேது வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியின் பலன்களை ஆல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டிருக்கிறோம். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறோம். திருக்கணிதம் தான் அத்தன்டிகேட்டட். அது யார் என்ன ஆர்கியூ பண்ணாலும் அது தனிப்பட்ட விவாதம், அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம். நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36க்கு, அதாவது சூரிய உதயாதி நாளிகை 42.02 திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இருக்கிறனாலையும் சனி பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு 3 பாக கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்பொழுது குரு பகவான் சுபன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான். அதுபடி இந்த குரு பகவான் 1 வருட காலம் மே 14ஆம் தேதி முதல் மிதுனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அதில் அவர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். பிறகு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:20க்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார். அதனால் அந்த அதிசார பலன்களும் வக்கர குருவிட பலன்களை அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம். இப்பொழுது பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள், அசுப பலன்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், அதாவது ஆங்கில வருடம் 2025 மே 14ஆம் நாள் புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் அங்கிருந்து அவர் 5, 7, 9 பார்வையாக 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இந்த குருகிரக பயிற்சியை எல்லோரும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வருடத்தில் வருடகிரகமாகிய ராகு கேது சனி குரு என 4 கிரகங்களுமே பயிற்சியாக இருக்கிறது. அதில் ராகு சனி கேது 3 பாவகிரகங்கள் என்பதால் சுபனாகிய குருவினுடைய கிரக பயிற்சி அதற்கெல்லாம் அருள் தருமா என்பதை எல்லோரும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். குரு இருந்த இடத்தையும் பார்த்த இடத்தையும் வைத்துக்கொண்டு மகர ராசிக்கு உள்ள பலன்களை நாம் இங்கே விரிவாக பதிவிடுகிறோம். சுப பலன்கள் அசுப பலன்கள் 2ஐயும் சரிபார்த்து அசுப பலன்கள் உண்டெங்கில் அதற்கு சமாளிக்கும் பக்குவத்தை பெற அதற்குரிய பரிகாரத்தையும் பார்ப்போமாக. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நிம்மதியை தரப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் ரப்பராக எடுத்துக்கிட்டு இருந்த வழக்குகள், பெண்டிங்கில் இருந்த வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. இல்லாட்டி பார்ட்டியாக அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். அதனால் கேஸ் நடந்து தீர்ப்பானாலும் அது உங்களுக்கு முடிவுகளுக்கு சாதகமாக தான் வரும். எப்படினாலும் உங்களுக்கு சாதகம் தான். நம்ம தொழிலாளர் மாதிரி குருவே ஏன் தான் அப்படின்ன மாதிரி
உங்களுக்கு எல்லாம் ஜெயந்தான். அதனால் வழக்குகளை பற்றி இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம். எந்த விதமான வழக்குகளாக இருந்தாலும், பஞ்சாயத்தாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. அதுக்கடுத்தாக்கில் இறைவன் கொடுத்த ஒரு வரத்தை நீங்கள் இந்த வருஷம் அனுபவிக்க போகிறீங்க. என்னங்க அப்படின்னா, பிறரை சந்தோஷப்படுத்துறது. பிறரை எல்லாராலும் சந்தோஷப்படுத்த முடியாது, எப்போதும் சந்தோஷப்படுத்த முடியாது. அதுவும் ஒரு 10 பைசா செலவில்லாமல் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மகர ராசிக்காரங்க பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். அந்த நகைச்சுவை உணர்வுனால் கூட இருக்கவங்கள எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுட்ருப்பீங்க. சந்திரபாபு சொல்லியிருக்கார், அந்த மாதிரி வரம் எனக்கு கடவுள் கொடுத்தது, எல்லோருக்கும் அது கிடைக்காது என்பது. மகர ராசி கிடைத்திருக்கிறது. நீங்களும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைப்பீர்கள். கடவுள் வர உங்களை உச்சிக்கு கொண்டு போகும். நினைத்த காரியங்கள் அந்த சந்தோஷத்தோட சந்தோஷமாக நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நினைத்தபடி நடக்கும். விஐபி ஆதரவெல்லாம் இருக்கும். விஐபியோட பழக்க வழக்கங்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் விஐபி வீட்டுக்கு போவீங்க, வருவீங்க, அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வருவார், போவார். உங்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டார், உங்கள்கிட்ட ஒரு கலந்தோசனையாக செய்வார். அதனால் என்னன்னா, விஐபியோட ஆளுங்கிறதுனால உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதைலாம் கூடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் தாய் வழி உறவினர்களெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளெல்லாம் சந்திப்பீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து இருங்க. அடுத்தது நெகட்டிவாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெண்கள் மேலே, ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், பாலினத்தார் மேல் ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அதை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் அது சரியாகாது. அப்புறம் வயிறு சம்பந்தமான நோய்கள், மூச்சு கோளாறு, வாயு தொல்லை, உடல் பருமன், தசைப்பிடிப்பு, மயக்கம், ரத்த அழுத்தம், இது மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்தால் உடனே கவனம் செலுத்தணும். சுய மருத்துவம், செல்ஃப் மெடிக்கேஷன்லாம் பண்ணாமல் அதற்குள்ள அந்த துறையின் வல்லுநராக இருக்கக்கூடிய மருத்துவரை பார்த்து தகுந்த ஆலோசனை எடுத்து அவருடைய ஆலோசனைப்படி மருந்து கழிப்பது, மருத்துவம் செய்வது நல்லது. அலட்சியப்படுத்தினால் பெண்ணால் பிரச்சனையாகும். நல்லா உதவக்கூடிய நல்ல குணமுள்ள வேலையாட்கள்லாம் கிடைப்பாங்க. ஏன்னா அது இந்த பலன் பார்த்திங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு தான் அது சாதகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா வாழ்க்கைத்தோட கூட ஓரளவுக்கு அமைஞ்சிடும், அல்லது அமைஞ்சால் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் வீட்டில் வேலை பார்க்குறவங்க கிடைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக்குவன்சிக்கு, நம்ம டேஸ்ட்டுக்கு அமைகிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பாருங்கள், அதிர்ஷ்டம் உதவி செய்யக்கூடிய தாராள மனப்பான்மை உள்ளவரும் நல்ல குணமுள்ள வேலையாட்கள். நீங்கள் எள்ளுன்னா எண்ணெயாக இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நல்ல குணமுள்ள உங்கள் சொல்படி கேட்கக்கூடிய வேலையாட்கள்லாம் அமையக்கூடிய காலம். உங்கள் ராசியிலிருந்து அவர் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பதவி, புகழ், பாராட்டுகள் கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். தொழிலில் புதிய நுட்பங்களை புகுத்தி தொழிலில் வெற்றி பெறுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி தரும். ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும், ஆர்வம் அதிகரிக்கும். இறை வழிபாடுகள் ஈடுபாடு உண்டாகும். முடிந்தவரை புனித யாத்திரைகளுக்கெல்லாம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசு உதவிகள்லாம் எளிதில் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும். மெய்ஞானம் எல்லாவற்றையும் நீங்கள் சம அளவில் கலந்து அதில் ஆர்வம் காட்டுவீர்கள். 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னன்னா, மருத்துவ செலவு குறையும், அலைச்சல்கள் குறையும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள், பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தனித்தனியாக தீவுகள் போல் இருந்த உறவுகள் எல்லாம், குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வீர்கள். தூக்கம் நல்லா வருங்க, அதான் மெயின். ராத்திரி படுத்தா தூக்கம் வராத நிலைமை மாதிரி இப்போ தூக்கம் வரும். அது ஒரு பெரிய யாருக்கும் கிடைக்காத வரம். அது தூக்கம் நல்லா இருக்கும், அலைச்சல்கள் குறையும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். அடுத்து அவர் 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்த்தா உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். உங்களுடைய வாக்கு பலிதம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக எந்தவிதம் சிரமம் இல்லாமல் ஈஸியாக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. ஏன்னா நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை தான் நீங்கள் குறிப்பீங்க. எதையுமே அந்த அளந்து செய்யும்போது
அதில் சிரமங்கள் ஏற்படாது. அதனால் சிரமம் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப அங்கத்தினர்கள்லாம் நல்லா இருப்பாங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மேலும் மகர ராசிக்கு குரு 12ஆம் மற்றும் 3ஆம் அதிபதியாக இருக்கிறார். அவர் போய் 6இல் அமர்வதால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று பார்த்தால், உறவினர்களால் பகைகள் உண்டாகும், அல்லது உறவினர்களை பகைகளாக மாறுவார்கள். கோபதாபங்கள் அதிகரிக்கும். பாவ செயல்கள் செய்யக்கூடும். கருமித்தனம் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் வீண் செலவுகளும் செய்வீங்க. விரோதிகளிடம் பொருள், அதாவது உங்கள்கிட்ட பகைமை பாராட்டக்கூடியவர்கிட்ட உங்களுடைய பொருளெல்லாம் நீங்கள் நஷ்டப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும். அதனால் விரோதிகள்கிட்ட, துரோகிகள்கிட்ட, பகைவர்கள்ட்டெல்லாம் பார்த்து பழகுங்க. அதே 3ஆம் அதிபதி 6இல் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சுயநலத்தை மட்டுமே குறியாக வச்சு செயல்படுவீங்க. மற்றவருடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. உங்களுடைய சுகம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மக்கள், மனைவி, இப்படி தான் உங்களுடைய எண்ணோட்டமும் செயலோட்டமும் இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்களில் கருத்து வேறுபாடு உண்டாகும். வியாதிகளுடைய தொல்லைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். முன்னாடிலாம் சைலண்டாக இருந்ததெல்லாம் இப்போ எல்லாம் வெளியில் வந்துட்டு உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிக்கும். எதிரியோட தொல்லைகள் அதிகரிக்கும். அரசு வழி உதவிகள், அரசு ஆதாயங்கள்லாம் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். சில சமயங்களில் அரசு நடவடிக்கையால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராஜகோபம் அப்படின்னு பஞ்சாங்கம் அப்படி போய் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அரச கோபத்திற்கு ஆளாவீர்கள். அதனால் அரசு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதாவது கரெக்டாக ஃபைல் பண்ணணுமோ, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. சட்டத்துக்கு புறம்பான எந்த செயல்களையும் செய்யாதீங்க. நீங்கள் செய்யலான்னு நான் உடந்தையாக இருப்பேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்காதீங்க. அதுவும் பிரச்சனை தான். செய்கிறத காட்டில் அது ரொம்ப கொடுமை அது. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, இந்த அசுகவனங்களுக்கு போவதற்கு என்னையா செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் விளக்கு ஏற்றுங்க. புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் பெருமாளையும் தாயாரும் ஒன்றாக சேவித்து கல்கண்டு நிவேதனம் செய்து எல்லோருக்கும் விநியோகம் செய்யுங்கள். வாழ்வு நன்றாக இருக்கும். குருவின் தாக்கங்கள் குறையும். குரு மாத்திரம் இல்லை, எந்த கிரக பயிற்சி அடைந்தாலும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் வராமலும் அல்லது பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்கும் திறமையும் எப்பொழுதும் என் அப்பன் செந்தில் முருகன் உங்களுக்கு அருள் தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். இங்கனம் உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.